அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானின் அதிஉயர் தலைவர் அயதுல்லா மொஸ்தபா கமேனி தனது கடுமையான எச்சரிக்கையை பதிவு செய்துள்ளார். ஈரானிய இராணுவ தினத்தை முன்னிட்டு டெலிகிராம் வாயிலாக இதனை குறிப்பிட்டுள்ள அவர், ஈரானிய இராணுவம் உலகுக்கு எதிரிகளின் பலவீனத்தையும் அவமானத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் ஆளில்லா வானூர்திகள் அமெரிக்க மற்றும் சியோனிச குற்றவாளிகளை மின்னலை போல தாக்குகின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானின் துணிச்சலான கடற்படை எதிரிகளுக்கு புதிய தோல்விகளின் கசப்பை சுவைக்க செய்ய தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய மோதலை ஈரானின் புரட்சிகர பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக சித்தரித்த அவர், 1979ஆம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சி முதல் தற்போது திணிக்கப்பட்டுள்ள போர் வரை இராணுவம் அதன் சரியான இடத்திலேயே நின்று வருவதாக கூறியுள்ளார். ஈரானிய இராணுவத்தை மக்களின் இதயங்களிலிருந்து உருவான தேசத்தின் மகன் என்று அவர் வர்ணித்துள்ளார். இதேவேளை கடந்த பிப்ரவரி மாதம் போர் தொடக்கத்தில் கொல்லப்பட்ட தனது தந்தை அயதுல்லா அலி கமேனியின் பங்களிப்பை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். புரட்சியின் முதல் தசாப்தத்தில் இருந்து இராணுவத்தை பாதுகாக்கவும் அதன் திறன்களை மேம்படுத்தவும் அவர் ஆற்றிய முயற்சிகளை மொஸ்தபா கமேனி பாராட்டியுள்ளார். அமெரிக்கா மற்றும் சியோனிச ஆட்சியால் ஈரான் மீது திணிக்கப்பட்ட இந்த போரில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக அவர் தனது செய்தியை நிறைவு செய்துள்ளார். தனது தந்தை கொல்லப்பட்ட பிறகு பொறுப்பேற்றுக் கொண்ட மொஸ்தபா கமேனி போர் தொடங்கிய காலத்திலிருந்து இதுவரை பொது வழியில் தோன்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.